ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் முதல் வாழ்க்கை தான் தொலைஞ்சது நமக்கு. அட்லீஸ்ட் இந்த செகண்ட்லேயாவது நம்ம நிம்மதியாக இருப்போம், நல்லா இருப்போம்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணினோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவனுக்கு என்ன விஷயம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு என்ன சொல்லுவீங்க, 2 பேருக்கு நடுவில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. சண்டையிலேயே இருக்கிறதுனால தாம்பத்தியம் கிடையாது. நான் சொல்லுவதை கேட்பதே நீ கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க உனக்கு தெரியலை. அதனால் பக்கத்தில் வரும்போதே ஒரு அன்போ என்ன சொல்லுவீங்க, ஒரு ஆனந்தமோ எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளற உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இல்லாமலே போயிடுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவர் போய் கூப்பிட்றதே கிடையாது. இட் இஸ் நாட் அந்த பீரியட்ஸ்க்கான அதுக்கான போனதில்லை, ஏதோ ஒன்று கோவிச்சுட்டு போயிடுச்சு. பட் இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, நீ வராது இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன், அம்மாவும் நிம்மதியாக இருப்பா, விடு, அவள் எப்போ வராளோ வரட்டும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் வரட்டுமே, இங்கே அவனை ஒரு கை பார்த்துடலாங்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. இவங்க நிம்மதின்னு நினச்சி அம்மாவும் மகனும் இருக்காங்க, வேலையெல்லாம் நடக்கிறது.